இன்றைக்கு புளிப்பு சுவையும் நேரடியான உப்பு சுவையும் பித்தத்தை அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் வாதத்தை அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இனிப்பு சுவையும் உப்பு சுவையும் இன்றைக்கு கபத்தை அதிகரிக்கிறத பார்க்க முடியும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்போ சளி பிடிக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. இனிப்பு சுவை கூடுதலாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது தான் மார்பில் சளி பிடிக்கிறத பார்க்க முடியும். மத்திய வயதுல பித்த நோய், இந்த வயிறு எரிச்சல்லாம் எப்போ அதிகமாகும்? புளிப்பு சுவையும் அது கூட உப்பு சுவையும் சேரும்போது தான் அதிகமாகும். உடம்புல நமக்கு வலிகள் எப்போ கூடும்? துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் சாப்பிடும்போது தான் அதிகமாகும். எத்தனை பேர் சாப்பாடை மென்று சாப்பாடை சாப்பிட்றோம், அப்படியே தண்ணி குடிக்கிறோம், சாப்பாடை சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம உடம்பு என்ன ஆகுது? நாள் ஆக ஆக பழுதடைந்து கொண்டே வருவதை நம்ம சாப்பிடுகின்ற நேரம் அப்படிங்கிறதும் சாப்பிடுகின்ற இடம் அப்படிங்கிறதும் சாப்பாடு சாப்பிடுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கவனம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாயகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். 7 pillars ஆஃப் லைஃப், ஆரோக்கிய வாழ்க்கைக்கான வாழ்வியல் கோட்பாடு. முதல் தலைப்பு எது? உணவு. இந்த உணவுன்னு வரும்போது உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். அறுசுவைனா என்ன? எத்தனை பேருக்கு அறுசுவை தெரியும்? இந்த கேள்வியை நான் ஒரு 3000 பேர் இருந்த ஒரு ஆசிரமத்தோட ஒரு பேச்சு கொடுக்கும்போது கேட்டேன். அவங்க ரொம்ப அழகா அதுல இருக்கக்கூடிய வெறும் 3 பேர் தான் சொன்னாங்க அறுசுவைனா என்னன்னு. மற்ற யாருக்குமே அறுசுவை தெரியல. எல்லாருக்கும் காரம் தெரியுது, உப்பு தெரியுது, புளிப்பு தெரியுது, இனிப்பு தெரியுது, கசப்பு தெரியுது. அது என்ன இன்னும் ஒரு சுவை துவர்ப்புனா என்னங்கிறது பாதி பேருக்கு தெரியவே இல்லை. அறுசுவை அப்படிங்கிறது நம்முடைய ஆரோக்கியத்துடைய அடிப்படை. இன்றைக்கு புளிப்பு சுவையும் நேரடியான உப்பு சுவையும் பித்தத்தை அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் வாதத்தை அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இனிப்பு சுவையும் உப்பு சுவையும் இன்றைக்கு கபத்தை அதிகரிக்கிறத பார்க்க முடியும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்ப சளி பிடிக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. இனிப்பு சுவை கூடுதலாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது தான் மார்பில் சளி பிடிக்கிறத பார்க்க முடியும். மத்திய வயதுல பித்த நோய், இந்த வயிறு எரிச்சல்லாம் எப்ப அதிகமாகும்? புளிப்பு சுவையும் அது கூட உப்பு சுவையும் சேரும்போது தான் அதிகமாகும். உடம்புல நமக்கு வலிகள் எப்ப கூடும்? துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் சாப்பிடும்போது தான் அதிகமாகும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம சாப்பிடுகின்ற உணவில் ஒரு சுவை மாற்றம் ஏற்படும் போது உடம்புல இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னா அப்ப நம்ம முன்னோர்கள் உணவே மருந்துன்னு சொன்னதுல என்ன தவறு இருக்க முடியும்? ஸோ இன்றைக்கு இந்த 6 வகையான சுவைகளும் இந்த 6 வகையான சுவைகள் உடல்ல வெளிப்படுத்தக்கூடிய நல்லது கெட்டது செய்யக்கூடிய குணங்களும் தான் நம்முடைய ஆரோக்கியத்துடைய அடிப்படை. முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது, எத்தனை பேர் சாப்பாடை மென்று சாப்பிட்றோம்? சாப்பாடை சாப்பிட்றோம், அப்படியே தண்ணி குடிக்கிறோம், சாப்பாடை சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம உடம்பு என்ன ஆகுது? நாள் ஆக ஆக பழுதடைந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இன்றைக்கு வாயுடைய வேலை அரைப்பது, வயிறுடைய வேலை நொதிப்பது. அப்போ வாயுடைய வேலைக்கு நம்ம முழுசா வேலை கொடுக்காம சாப்பாடு சும்மா ஒன்றுக்கு பாதியா மென்று வயிற்றுக்குள்ள அந்த உணவு போகுது அப்படின்னா, இப்போ வயிற்றுக்குள்ள போகக்கூடிய உணவு அந்த இடத்துல நொதிப்பதற்கு ஆகின்ற நேரம் அதிகமாகும் போது, நொதிப்பதற்கு தேவையான அமிலங்கள் அதிகமாக சுரக்க வேண்டிய ஒரு தன்மை வரும்போது என்ன ஆகும்? நம்ம சாப்பிட்ற உணவு சத்துள்ள நல்ல உணவாக இருந்தா கூட நம்மளோட உடம்பால அதை ஜீரணமே பண்ண முடியாது. மூன்றாவது, சாப்பிடுகின்ற நேரம் அப்படிங்கிறதும் சாப்பிடுகின்ற இடம் அப்படிங்கிறதும் சாப்பாடு சாப்பிடுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கவனம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னைக்கு டிவி பார்த்துட்டு சாப்பிடும்போது நீங்க சாப்பிட்றது கார உணவா, புளிப்பு உணவா, இனிப்பு உணவான்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? நம்ம கணையம் மற்றும் நம்முடைய ஈரல் எவ்வளவு உறுதியானது தெரியுமா? இன்றைக்கு அது சுரக்கக்கூடிய அமிலங்கள் அனைத்துமே இந்த நாக்கில் நீங்க உணவை வைத்த உடனே வரக்கூடியது தான். நாக்க உணவுல வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நல்ல வாசனையான ஒரு உணவு
உங்களுக்கு பிடித்த உணவு உங்கள் சமயக்கட்டில் சமைக்கிறாங்கன்னா என்ன ஆகும்? உடனே நாக்கில் எச்சி ஊறும். எச்சி ஊறின உடனே வயிறில் பசி வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நம்மில் எத்தனை பேர் உணவை உண்மையிலேயே விரும்பி காதலித்து சாப்பிடுகிறோம்? கிடையவே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் அவசர கதியில் ஓடுறோம். அப்போ உணவு என்னன்னு புரிதல் இல்லாமல் சாப்பிட்ற ஒரு குணத்தை நம்ம வச்சிருக்கோம்னா நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி அமிர்தமாக நம்ம உடம்பை காப்பாது? அப்போ நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடும்போது உணவை வேற எந்த ஃபோக்கஸும் இல்லாமல், மொபைல் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. அவ்வளோ ஏன் நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்வேன், சாப்பிடும்போது யாருமே பேசாதீங்கன்னு சொல்லுவேன். அமர்ந்து சாப்பிடக்கூடிய 15 நிமிடம் 20 நிமிடம் கூட என்ன தேவையோ உணவை கேட்டு வாங்கி சாப்பிடுவதற்கு தவிர வேற எதற்குமே பேசாதீர்கள். பிரச்சனைகளை குறிப்பாக உங்களுடைய உணவு கூடத்திற்கு கொண்டு வராதீர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப அந்த அளவு கான்சென்ட்ரேஷனோட நீங்க சாப்பிடும்போது என்ன ஆகும்? உங்களுடைய என்ன சாப்பிடுறோங்கிற சுவை நீங்க உணரும் போதே அமிலங்கள் அதை வேகமாக ஜீரணம் செய்ய ஆரம்பிக்கிறத நீங்க பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு நம்ம சொல்ற மாதிரி இன்றைக்கு சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாது. எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, சார் 4 வாய் சாப்பிட்றேன், தண்ணி குடிக்கலன்னா உடனே தொண்டையில அடைச்சிக்கும் சார் அப்படிமா. ஆக்சுவலா நீங்க நல்லா மென்று சாப்பிட்றீங்கன்னா உங்க உமிழ்நீரே அந்த உணவை கூழாக்கி தொண்டையில் அடைபடாமல் உணவு குழலுக்குள்ள அது போறதை நீங்க பார்க்க முடியும். இப்போ உணவுலேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டைமுக்கு சாப்பிட்ணும், மென்று சாப்பிட்ணும், நல்ல சுவையை உணர்ந்து சாப்பிட்ணும், அதை விட எல்லாத்துக்கும் மேலே பசிக்கிற நேரத்தில் சாப்பிட்ணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, 3 வேளை உணவு நல்லதா 2 வேளை உணவு நல்லதான்? எனக்கு தெரிந்து 2 வேளை உணவு உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலை 10-10:30 மணிக்கு ஒரு உணவும், மாலை 5:30-6 மணிக்கு ஒரு உணவும், சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உணவற்று இருப்பதும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு உணவுங்கிறது ரொம்ப முக்கியமான வகையில் நாம் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். உணவு ஏன் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் சாப்பிட்ற உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு தத்துவம் பொய் தத்துவமாங்கிற அளவுக்கு எண்ணம் வருகிறதுனா நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறதுல நம்ம கவனம் எடுப்பதே கிடையாது. அதே போல பாரம்பரிய உணவுகள்னு சொல்லக்கூடிய அவியல், மசியல், துவையல், பொரியல் இதெல்லாம் இன்றைக்கு மறந்து போயிட்டோம். இன்னைக்கு எல்லா காய்கறியும் தோசைக்கல்ல போடுறோம், வானலியில போடுறோம், நல்லா வதக்கி எடுத்து வேக வச்சு சாப்பிட்றோம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உருளைக்கிழங்கு வாத உணவு தான். ஆனா நம்ம முன்னோர்கள் அதை சமைக்கும் போது என்ன பண்ணுவாங்க? உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் தண்ணியில போட்டு வேக வைக்கும் போது அது கூட ஒரு கை பூண்டை போட்டு வேக வைப்பாங்க. பூண்டில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய வாதத்தனத்தை உடைத்து விடும்போது அந்த உருளைக்கிழங்க வாரம் ஒரு முறை சாப்பிட்ட சமூகமாக நாம் இருந்தாலும் கூட நமக்கு மூட்டு வலி ஏற்பட்டதே கிடையாது. அதே போல சேனைக்கிழங்கு தொட்டாலே அரிப்பு வரும். ஆனா மூல நோய்க்கும் பெருங்குடல் வாத நோய்க்கும் சிறந்த மருந்து. எப்படி சமைப்பாங்க? சேனைக்கிழங்கை நன்றாக சீவி புளித்தண்ணீர், மஞ்சள், உப்பு போட்டு கலந்து அது மேல தடவி வெயில்ல 1/2 மணி நேரம் வைப்பாங்க. பிறகு அதை சமைப்பாங்க. அப்ப பாருங்க, உங்களுக்கு அரிப்பே வராது. அப்ப இந்த பாரம்பரிய உணவு முறைகளை நாம் பாரம்பரியமாக எவ்வாறு சமைக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து அதற்கு ஏற்றாற்போலேயே நம்ம உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டுமல்ல, உடல்ல இருக்கக்கூடிய நோய்த்தன்மையும் குறையும். எல்லாருமே இன்னைக்கு சொல்றாங்க அரிசி சாப்பிட்டா சக்கரை நோய் வரும். பட் அரிசியை எப்படி நம்ம சமைப்போம்? ஒரு பகுதி அரிசிக்கு 6 பகுதி தண்ணீர் வைத்து அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் தண்ணீரில் நன்றாக ஊற வைத்து அந்த தண்ணீர் கொதித்த பிறகு அதுல அரிசியை போட்டு வெறும் 2 நிமிடம் 3 நிமிடத்தில் வெந்து போகின்ற அரிசியை எடுத்து வெந்ததான் பார்த்து உள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற ஸ்டார்ச் கஞ்சியை வெளியில எடுத்துட்டு மீதம் இருக்கக்கூடிய அரிசி உணவை நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் எவ்வளவு நன்றாக இருந்தது. என்றைக்கு குக்கர் ஒன்று ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்தோமோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் சீர்கெட்டு போய்விட்டதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஸோ இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சி, உணவே மருந்து. சாப்பிடுகின்ற கீரைகளும் காய்கறிகளும் பழங்களும் உலர்ந்த பழங்களும் கொட்டைகளும் இவை கொடுக்காத ஒரு நன்மையை இன்றைக்கு மருந்துகள் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு பிரிவென்டிவ் ஹெல்த்னு சொல்லக்கூடிய நோயற்ற வாழ்க்கைக்கான ஆரம்பமாக நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளை நம்ம செஞ்சாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.